தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. மாந்தி உண்மையாவே அவ்வளோ கெட்ட கிரகமா? ஏன் அதை பார்த்து எல்லாம் இப்படி பயந்து ஓடுறாங்க? ஜாதக கட்டத்தில் வந்து மான் எழுதியிருக்கிறதா மாந்தி. சில பேருக்கு அது தெரியவும் தெரியாது. நிறைய ஜாதகத்தில் அது இருக்கும் இருக்காது. வீட்டில் வாழ வந்த பெண்களோ அப்படி இல்லாட்டி யாராச்சும் துர்மரணம் நடந்துட்டாலோ நம்ம வீட்டில் நம்ம கூட இயங்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பேசக்கூடிய தொண்டை பகுதி மட்டும் இருக்காது. வாஸ்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க இறக்கும்போது ஒருத்தவங்க அந்த வீட்டு மேலே ரொம்ப உயிராக இருந்து கட்டி இருப்பாங்க. அந்த ஒரு மாதிரி திரும்பி ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு. வேறு யாராச்சும் வாழ வந்தாங்கன்னா வாழ விட மாட்டாங்க. நம்மளுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த வெஞ்சன்ஸு ஆத்மாங்களுக்குமே இருக்கும். அப்போ அந்த ஆத்மாங்கள் வந்து அந்த வீட்டில் யாரும் தங்க விட மாட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையான்னு தெரியாமல் வருத்தப்பட்டு ரொம்ப அழுகிற நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு சென்னையில் இருக்காங்க. அவங்க கனவுல வந்துட்டே இருக்காங்க, அழுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது அது முறையாக நம்ம ஆத்ம சாந்தி பரிகாரம் பண்ணி கனவுல வர்றது 1 வீக்லேயே நின்றுருக்கு. துர்மரணத்துக்கு காரணம் மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் துர்மரணம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அந்த எல்லாம் இறந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழாமல் திருப்பி அனுப்பியிருப்பாங்க, குழந்தை பாகி இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு கோயம்புத்தூர்ல இருந்து கிரியா சரண்யா மேம் நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம சனி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி போல் கெடுப்பாரும் கிடையாது, சனி போல் கொடுப்பாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி கேதுக்கும் உண்டா மேம்? இவ்வளோ கெட்ட விஷயங்களை வந்து கொடுக்கும் கேது. இதே கேது நல்லா இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தோட உச்சத்துக்கு போவாங்க. இப்போ லக்னத்துல கேது இருக்கு, குரு இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இது ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் என்கிட்ட யாரும் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சாலே பார்த்தீங்கன்னா தெளிவாயிருவாங்க மைண்டு. நம்ம மைண்டு தெளிவாயிட்டாலும் இப்போ எதுக்காக நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறோம் அப்படின்னா, தெளிவு கிடைக்கிறதுக்கு அங்கே போயிட்டு வந்தால் ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும் அப்படின்னா. பட் இன்றைக்கி இருக்கிற கோயில் கட்டங்களை போயிட்டு வந்தால் தான் டிப்ரெஷன் ஜாஸ்தியாகும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டங்கள், நெரிசல்கள், அங்கே போனதுக்கப்புறம் சண்டை சச்சரவு, ட்ராவலிங்கு, இது மாதிரி கடன் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக இப்போ வீட்டில் அப்படி போனோம் இப்படி போனோம், வீட்டை தொடச்சிட்டு போனோன்ட்டு போட்டு நம்மளையே நொந்துக்கிட்டு எதுக்கு அந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான். நம்ம இருக்கிற இடத்துல தெய்வங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரணும், நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா குலதெய்வ அனுகிரகம் இருக்காது. குலதெய்வ அனுகிரகம் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொண்டு போய் இருக்கிற இடத்துல என்னோட கிளைண்ட்ஸை மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, நான் யாரையும் எந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனாலும் அவங்க ரெக்டிஃபை இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கேது வந்து ஒரு ஆன்மீகத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகும். மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ மாந்தி கெட்டுருச்சா அப்போ அவ்வளோதான், இனி நீங்க வாழ்றதே கஷ்டம், மாந்தியா அச்சோச்சோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. மாந்தி உண்மையாவே அவ்வளோ கெட்ட கிரகமா? ஏன் அதை பார்த்து எல்லாம் இப்படி பயந்து ஓடுறாங்க? மாந்தி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து ஐமீன் ஜாதக கட்டத்தில் வந்து மான் எழுதியிருக்கிறதா மாந்தி. சில பேருக்கு அது தெரியவும் தெரியாது. நிறைய ஜாதகத்தில் அது இருக்கும் இருக்காது. மாந்திங்கிறது பிரேத கிரகம்னு சொல்லுவாங்க. அதை வந்து சனியோட மறு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வாழ வந்த பெண்கள், சரிங்களா, வீட்டில் வாழ வந்த பெண்களோ அப்படி இல்லாட்டி யாராச்சும் துர்மரணம் நடந்துட்டாலோ நம்ம வீட்டில் நம்ம கூட இயங்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பேசக்கூடிய தொண்டை பகுதி மட்டும் இருக்காது. அப்போ வீட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் தெரியுங்களா, யாரோ நம்மளுக்கு வீட்டில் நடமாட்டம் ஆடுற மாதிரி இருக்குது, பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தசை குரு தசையாக இருக்கும், இல்லாட்டி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். பட் இருந்தாலும் சில பேத்துக்குலாம் வந்து கல்யாணம் ஆகாது. லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா புரியாது. இப்போ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி மட்டும் நான் வச்சே வந்து ஜாதகம் பார்த்துருவாங்க. மாந்தி நல்லா இருந்தாலே மற்ற கீஸில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ லக்னத்தில் அப்படி இருக்கும்பொழுது உயிருக்கு ஒப்பான கண்டங்கள், அதாவது இப்போ நம்ம மைண்டுக்கு ஒரு ஓடிட்டே இருக்கும். அந்த வீட்டில் வாழ வந்த துர்மரணம் அடையும் போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருப்பாங்க. அந்த சாந்தி அடையாமல் இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் வரும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி வாழலாம். இப்போ எங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மார்பிள் ஓனர்ஸ், அவங்களாம் ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் எல்லாமே சூப்பர் தான். பட் அவங்களுக்கும் அந்த லக்னத்தில் அந்த மாந்தின்ட்டு அது இறந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது அது தெரிஞ்சுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சவுண்டு மைண்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரேத கிரகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகம், மாந்திரீகம், இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இதே 2ல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சரி இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது,
குழந்தை பாக்கியங்கிறது மாந்தினாலையும் வரும். இப்போ வீட்டில் நம்ம குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்க இல்லாட்டினா தள்ளி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த சாபமும் இருக்கும். 3ல் மாந்தி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகள், மனதைரியம் குறைஞ்சு போகிறது, எப்போத்தாலும் ஒரு பயந்த தன்மையும் இருக்கும். தனக்கு தெரியாமல் ஒரு பயத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டில் டாப்பில் வருவாங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு இடத்த தப்பான இடத்த போய் மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லக்னத்துக்கு 5ல் இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் ஷேக் ஆகும். பூர்வீகத்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம பாவம் பண்ணமோ அதில் சாபமாக கன்வெர்ட் ஆகி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு 5ல் மாந்தி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே 6ல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பே கிடையாது. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேன் நான். 6ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது அது இருக்குது. இத்தனைக்கும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது போய் ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் டாக்டர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. பட் இன்றைக்கி அவங்க மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அதான் சொல்ல பார்த்தீங்களா, ஜாதகத்தையும் கடந்தது தான். ஜாதகத்தில் தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கிறத கிரியா. அது தியானத்தை மூலியமா பார்க்கும்போது உள்ளுணர்வு சொல்லும். இந்த ஜாதகத்துக்கு இதுதான் பிரச்சனை, இந்த விஷயத்த சரி பண்ணால் இருக்கும் அப்படிங்கிற புது விஷயத்த கையில் எடுக்கிறதுலாம் கிடையாது. அதில் இருக்கிற விஷயம் பழைய விஷயத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது இப்போ இந்த 6ல் மாந்தி இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், நிறைய போராட்டம்லாம் இருக்கும். பட் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. 7ல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இனம் புரியாத பிரிவினை, எதுக்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியாமே இருக்கும். இப்போ 10 வருஷம் பார்த்து லவ் பண்ணி இருப்பாங்க. இவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அது வேணும்னு சொல்ல வைக்கிறது இந்த மாந்தி தான், பெண் சாபம் தான். வேண்டான்னு சொல்ல வைக்கிறது இந்த மாந்தி தான். 8ல் இருக்கும்போது மாமியாருக்கு சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு அவங்களுக்குலாம் சுத்தமாக ஆகாது. 9ல் இருக்கும்போது பாகியஸ்தானம், அந்த பாகியத்தை கெடுக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும், தசை புத்தி எல்லாம் சாட்டு கோச்சாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனாலும் எங்கேயும் இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9ல் மாந்தி இருந்தாலும் இருக்கும். 10, 11, 12ல் இருந்துச்சு அப்படின்னா தொழில் மூலிமா அவங்களுக்கு லாபம் இருக்கும். அன்அஃபிஷியலான அமௌண்ட் எங்கேருந்து வரும்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மாந்திங்கிறது மஸ்ட்டு. வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் நம்மளோட நடமாடிட்டு, இதே 4ல் இருந்தால் இன்னொன்று சொல்லுவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க இறக்கும்போது ஒருத்தவங்க அந்த வீட்டு மேலே ரொம்ப உயிராக இருந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு மாதிரி திரும்பி ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த வீட்டில் வேறு யாராச்சும் வாழ வந்தாங்கன்னா வாழ விட மாட்டாங்க. ஓகே. தான் வீடு நம்ம சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் பூட்டியே வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு இந்த வீட்டில் 10 பேர் குடி வந்துட்டு போயிட்டாங்க, யாரும் நிற்கலன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆத்மா அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு லவ்வாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வெஞ்சன்ஸ் ஆத்மாங்களுக்குமே இருக்கும். அப்போ அந்த ஆத்மாங்கள் வந்து அந்த வீட்டில் யாரும் தங்க விட மாட்டாங்க. அப்போ அந்த ஆத்மாவை முறையாக வந்து நம்ம பரிகாரம் பண்ணி அந்த ஆத்ம சாந்தி அடையும் போது தான் அந்த குடும்பத்தில் இவ போயிட்டே இருக்கிறாங்க வண்டியில், ஃபேமிலியை பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க, தெரியாது என்னென்ன ரீசன்னு தெரியாது. இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்திருக்கு. ஒருத்தவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் எங்கள் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க தான். எல்லாமே நல்லாயிருக்கு, உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த மாந்தி பரிகாரம் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப்பில் எங்கேயாச்சும் ட்ராவலில் பண்ணும்போது அப்படி இப்படி நீங்களும் நார்மல் ஆஸ்ட்ராலஜி மாதிரி சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, சரி ஏதோ உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னு வந்தோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த குடும்பம் ஆக்சிடெண்ட்டாக இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. ஃபேமிலி அப்படியே இதை விட்டு இது கேட்டு நான் 1 வீக் ஆச்சு எனக்கு மீண்டு வரதுக்கே. நம்ம சொல்லி அவங்க கேட்காம போயிட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லியிருக்கணுமோ. சில பேத்துக்குலாம் நான் ஃபோர்ஸாக சொல்லுவேன், இது நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு பண்ணி தான் ஆகணும், நீங்கள் தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரும். அப்போ துர்மரணம், அந்த எப்படி அந்த இறந்த ஆத்மா துர்மரணம் ஆச்சோ அந்த ஃபேமிலியும் அந்த துர்மரணம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ மாந்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்பல்லாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது துர்மரணத்துக்கு காரணம் மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் துர்மரணம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அந்த எல்லாம் இறந்துருப்பாங்க. யாரும் நார்மலைஸ்டாக அந்த காலத்துல எல்லாம் இறந்துருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழாமல் திருப்பி அனுப்பியிருப்பாங்க, குழந்தை பாகி இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்போ 5ல் மாந்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் யாராச்சும் அப்படி அனுப்பியிருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் நாங்கள் கால பைரவ கிரியா யோகம் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாலையும் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் பண்ணும்போது அந்த ஓரளவுக்கு அந்த ஆத்ம சாந்தி அடைஞ்சு அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கிளைண்ட்ஸ் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களே அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஆத்ம சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையான்னு தெரியாமல் வருத்தப்பட்டு ரொம்ப அழுகிற நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு சென்னையில் இருக்காங்க. அவங்க கனவுல வந்துட்டே இருக்காங்க, அழுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது அது முறையாக நம்ம ஆத்ம சாந்த பரிகாரம் பண்ணி கனவுல வரதே 1 வீக்லேயே நின்றுருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கனவுல வந்து அழுகும் போது இப்போ நேரில் வந்து நீங்கள் என்கிட்ட அழுகிறீங்கன்னா போப்பு தம்பி வேலையை பார்த்துட்டு போங்கம்மா இல்லாட்டி ஏதாவது சொல்லலாம். நீங்கள் கனவுல அழுகிறவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அப்போ தூக்கம் கெடும், டிப்ரெஷன் வரும், இனம் புரியாத கவலை வரும், சூசைட் தாட் வரும், எதுக்கட இந்த வாழ்க்கைங்கிறதுக்கும், கல்யாண லைஃப்பில் பிரிவினை வரும், குழந்தை இருக்காது, அப்புறம் நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் திடீர்னு இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து மாந்திரீகம் பாதிக்குமான்னு சொல்லி கேட்டால்
இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் மாந்திரீகம் நிறைய பாதிக்கும். மாந்திரீகம் வந்து நிலை இல்லாதது, தாந்திரீகம் தான் நிலையானது. இதில் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மைதான். இதுக்காக அந்த காலத்தில் திருமூலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கான விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எதுவுமே அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது, அது செய்வனெல்லாம் ஒன்றுலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பாதித்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தலைவலி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்த ஃபேமிலி எத்தனை பேர் இந்த பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையெல்லாம் அந்த கொங்கு சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை விஷயத்துக்கு யாசகம் வாங்குற அளவுக்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாந்தி, அந்த வீட்டில் இறந்த பிரேத கிரகம், அந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து ப்ராப்ளத்தை விட அந்த வீட்டில் இறந்த முன்னோர்கள் ப்ராப்ளம் தான் அந்த வீட்டில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. இப்போ உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒய்ஃப் அந்த வார்த்தை சொல்லிக்குவாங்கன்னா ஹஸ்பண்ட் நீ இப்போ சொன்ன இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒய்ஃப் சொல்ல நான் சொல்லவே இல்லைங்க, இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு. இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களை காதில் கேட்கும். அதனால தான் கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது என்னென்னா அது நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம லைஃப்பும் நல்லா தான் இருக்கும். மாந்திரிகம் ரீதியான பிரச்சனைகளுக்குமே கிரியால தீர்வு உண்டாமா? கண்டிப்பாக உண்டு. நான் இது ஃபர்ஸ்ட்டு பண்ணாமல் தான் இருந்தோம். பட் நிறைய பேர் அது பாதிக்கும்பொழுது எப்படி பண்ணணும், இப்போ சில இடத்துலலாம் போய் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த டைம் மட்டும் தான் கிளியராக இருக்கும். பட் நம்ம கிரியா மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தவங்களதும் கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் அந்த விஷயத்தில் அவங்க பாதிக்காத அளவுக்கு அவங்கள சுற்றி ஒரு ஆரா போட்டு கொடுத்துருவோம். யார் என்ன பண்ணாலும் அவங்கள பாதிக்காது அப்படின்னு. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கேட்குறவங்களுக்கு பாதி பேர்த்துக்கு இருக்குங்கிறவங்களுக்கு உண்டு, இல்லாதவங்களுக்கு இல்லை. அதுதான் வந்து விஷயம். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் நானே பாதித்தேன், நேரடியாக பாதித்தேங்கிற மாதிரி பாதித்தவங்களுக்கு தான் அந்த வலிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கும் நம்ம கிரியா மூலிமா நம்ம பஸ் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது அவங்கன்ட்டு அவங்க தலைமுறைக்கே பாதிக்காத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் பண்ணுறோம். கண்டிப்பாக கிரியாவை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேது அப்படிங்கிறத பற்றியும் மாந்தியை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி மேம். ஓம் கிரியா பாபாஜி நமக்கும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வு.